கோடு போட்டால் இருக்கும். வாசனை போல் அனைத்துலகும் டிவி சுந்தரமயங்காரோடைய சன்னோட படமும் நான் நிறைய செஞ்சுட்டு இருக்கேன். இப்போ நேற்று கூட உங்களுக்கு எல்லாம் தெரியும், தென்காசி மாவட்டம் ஆய்க்குடின்னு ஒரு ஊர் இருக்குது. அங்கே வந்து சுப்பிரமணியா சேரிட்டபிள் ட்ரஸ்ட் அப்படின்னு ஒன்று இருக்கு. அங்கே ராமகிருஷ்ணன் ஒருத்தருக்கார். அவர் வந்து பத்மஸ்ரீ அவார்டு. அவருக்கு வந்து கழுத்துக்கு கீழே அவர் கழுத்து மட்டும் 4 மணி நேரம், 10 மணி நேரம் சொந்த விஷயத்துக்காக வேண்டி, 10 மணி நேரம் தொழிலுக்காக வேண்டி, மிச்சம் 4 மணி நேரம் வச்சுட்டேன். இன்னொரு மனைவி வந்து அப்பா அம்மா பார்த்துக்கிட்டு நினைச்சாங்க. பயப்பட வேண்டாம், முதல் மனைவி தான் என்னோட தொழில். என் தொழிலை வந்து நான் ஆலோசனை பிடிக்கிறது. அதனால் நான் சந்தோஷமாக சொல்லுவேன். நான் வந்து ஏன்னா இன்னைக்கு குடும்பம் தொழில் மட்டும் எனக்கு போனாலும் சரி கொடுத்து போயிட்டு வாங்க வழி முடிச்சுருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி எனக்கு வந்து எனக்கு நல்ல என்கரேஜ்மெண்ட் கொடுக்கேன் செஞ்சு கொண்டு வந்து நாங்கள் வந்து இது மட்டும் இல்லாமல் நான் இன்னொரு சர்வீஸ் என்ன பண்ணுறேன், ரொம்ப முக்கியம். பாவம் காலங்காத்தால் 7:30 மணிக்கு அவங்க வீட்டில் சாப்பிட பசியோடு வராங்க. கிளாஸ் ஸ்டூடெண்ட் கிளாஸ் முடிஞ்சு அவங்க வந்து உடனே பேருந்துக்கும் உரிய இந்த யூனிவர்சல் துறையாக இருக்கின்ற என்னோட ரத்தத்தில் ஊர்னது. இதெல்லாம் மிக சிறந்த சாதனைகளுக்கு இடையே காவல்துறையில் ஏதோ படிப்பு ஏற்கின்ற பொழுது காவல்துறை பணிகளை விட்டுவிட்டாரோ. நான் கற்றது கையளவு, இன்னும் உள்ளது கடலளவு. நான் எங்கெங்கே என்னென்ன சங்கீதம் உண்டு என்று அங்கெங்கு செல்கின்றவன். அதனால் நான் படிப்பதற்கு நான் படித்த டிகிரிஸ் விட படிக்காத நான் பல வேலைகளில் எனக்காக பாடும்போது நான் தென்றல் காற்று, பருவ மங்கையோ தென்னங்கீற்று. பாடும்போது நான் தென்றல் காற்று, பருவ மங்கையோ தென்னங்கீற்று. நான் வரும்போது 1000 பாடல் பாட வந்ததென்ன, நெஞ்சம் ஆசை கொண்டதென்ன. பாடும்போது நான் தென்றல் காற்று, பருவ மங்கையோ தென்னங்கீற்று. நல்ல பொழுதாயாருக்கும் புலரும், புதுமை உலகம் மலரும். நல்ல பொழுதாயாருக்கும் புலரும். யாரும் வாழ பாடும் காற்றும் நானும் ஒன்றுதானே, இன்ப நாளும் இன்று தானே. பாடும்போது நான் தென்றல் காற்று, பருவ மங்கையோ தென்னங்கீற்று. இப்போ நம்ம குழந்தைகளை அனுப்புறதுல வந்து நான் எந்த அப்பா அம்மா கெட்டவங்களா வைப்பாங்க பசங்களை, எல்லாரும் வருத்தப்படுவாங்க வீட்டில் உட்காந்து இப்படி ஆச்சுங்க. அது வந்து சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளம் பண்ணுற. நான் வந்து கடந்த 46 வருடங்களாக நான் வழக்கறிஞராக பணிபுரிந்து வருகிறேன். அப்பனாரை எழுந்தது அவருடைய துணிகள். ஆனால் இதுவரை நான் தூரம் நான் இந்த அளவுக்கு சாதனை புரிந்ததற்கு எனது முழுக்க சின்ன சின்ன குழந்தைகள் சிதைக்கப்படுது. எதையுமே சொல்ல முடியல. மனம் மிகவும் பாதிக்கப்படுகிறது. இரவில் நான் படுத்தால் என்னால் தூங்க கூட சில நேரங்கள் முடிவதில்லை. ஏன்னால் ஐயா சொன்னபடி இந்த நீர் இருந்ததே இல்லை. என்றையும் சதா காலங்களில் பல நேரங்களில் பல சிந்தனைகள் ஓடிக்கொண்டேதான் இருக்கும். ஏன்னா என்னென்ன ஒன்றும் மாற்றங்கள் செய்யலாம், எந்த விதத்தில் மற்றவர்களுக்கு உபயோகமாக இருக்கலாம் என்று முக்கியமாக புரிதல் வேண்டும். ஏன்னா இப்ப சயின்டிபிக் அட்வான்ஸ் எல்லாம் ஜாஸ்தியா போறது. அதனால நம்ம எந்த துறையை சொன்னா இங்க நீதி கிடைக்கும் அங்க நீதி கிடைக்குமா தேவையில்லை. For the social service for more than 30 years, and the guest of honor is Inspector G. Mr. Shivakumar Shivasankaran sir. No, Superintendent. Super couples. As a lawman, law and order man. The designation varies, but he is equivalent to the resembling of law and order.
more than a designation. It's a dignity and a dignitarity and honorable truthfulness he is forward to the particular society keeps him always apart from the designation, and he will always grow. Your friends and colleagues always to reach towards the achievements. நம்ம MJF நாராயண் சார் சொன்ன மாதிரி our time of life maybe 8 hours 10 hours நம்ம வந்து நம்மளுடைய வேலைகளை செய்வோம். அது போக we have some our regular routines, sleep, rest, everything, and left out which is a very valuable advice for everybody, one part. And to talk about our the law order, gentleman சிவசங்கரன் சார், அதாவது கடமை கண்ணியம் கட்டுப்பாடுன்னு கடமை செய்யறதுக்கே இப்போதைக்கு இனிய அன்பு கரங்களால் அந்த கேக்கை வெட்டி அனைவருக்கும் அன்பு வழிகாட்டுதல்களை வழங்கும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். Happy birthday to you. Happy birthday. Happy birthday to you, dear Narayan sir. Happy birthday to the young man. Petty bless. And to dear Narayan sir, many more happy returns of the day to you. Thank you very much. எதிர்பார்க்கவே இல்லை. Surprise. Great surprise. நல்லோர்கள் உங்களை பாராட்ட வேண்டும், நலமோடு 100 ஆண்டு நீங்கள் வாழ வேண்டும். பிறந்தநாள் வாழ்த்துக்கள். Thank you. Thank you. Thank you. Thank you, sir. ஊட்டாதனால தெரியல. ஒரு நிமிஷம் இருங்க. சத்யமூர்த்தி சார் அவர்களே, நாராயணன் சார் சொல்லி கேட்டு சீக்கிரம் வாங்க. உங்களோட விஷயம் சொல்லுங்க. Thank you, sir. Thank you. Thank you. சார் உங்க குட்டி கையில கொடுங்க. Thank you. நவரத்ன மோதிரம். அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்துட்டீங்க. சகோதரி எஸ் மஞ்சுளா அவர்களையும் இன்டர்நேஷனல் அச்சீவர் யூனிவர்சல் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸினுடைய மூத்த வழக்கறிஞர் சகோதரி எஸ் மேடம் வாழ்த்துக்கள். சார் பெற்றவருக்கும் அடுத்து எங்களுடைய அன்பு சகோதரி டாக்டர் ஞானியம்மாள் அவர்களுக்கு எங்களுடைய துணை ஆசிரியர்களுடைய துணைவியார் அவர்களுக்கு முன்னாடி போட்டுருவோம். மேடம் ஆல்வே புடிங்க மேடம். அந்த சைடு. அப்படியில வந்து ஒரு நாடார் சங்க தலைவர் ஒரு மாமனார், அதாவது இவங்களுடைய அப்பா இருந்தாரு, ஹெட் ஆஃப் தி டிபார்ட்மெண்டா இருந்தாரு, டாக்டரேட் வாங்கியிருக்கிறாரு. அவரு நமது தமிழக வரலாறு பண்பாடுங்கிறது அவருடைய புக்கு வந்து நம்ம மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில இருக்கு. அதே போல ஹிஸ்டரி ஆஃப் தமிழ்நாடு. அது மட்டும் இல்லாம அவருடைய புக்கு இன்னைக்கும் திரும்ப தெரியும். ஐஎஸ் ஐபிஎஸ் இப்படி இருக்கிறாங்களே, அவங்களுக்கு நம்ம ஒரு இன்டர்நேஷனல் அச்சீவர்ஸ் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் கொடுப்போம்னு சொல்லி, அப்புறம் அவர் வர முடியலைங்கிறதுக்காக எங்களை கொடுத்து கௌரவிச்சு கொடுத்துட்டு அது அங்க போய் அங்க அவருக்கு சேர்க்கிற வரைக்கும் எங்களை ஃபாலோ பண்ணாங்க. இன்னைக்கு அவருக்கு வயசு 94. அந்த உண்மையாவே அதை பார்த்து அவ்வளவு சந்தோஷப்பட்டார் அவரு. அந்த இதுக்கு மேலும் இவங்க நம்ம இதுல வந்து நீங்க மற்ற இதுல வந்து எந்த லிமிட்டா இருப்பாங்க. ஆனா நம்மளுடைய துவக்கம்னு ஒண்ணு இருக்கும். அதுக்கு முன்னால இங்க இருக்கிற மேடையில் அதாவது சாதனையாகும் தலைத்தாள் வணக்கங்கள். இந்த சபையை நிறைத்துக் கொண்டிருக்கும் சாதனையாளர்கள் அனைவருக்கும் நன்றியும் வாழ்த்துகளும் வணக்கங்களும். இப்போ ஒரு முதல்ல வந்து ஒரு சின்ன அறிமுகத்துக்கு முன்னால ஒரு சின்ன செயல். இதோடைய புது புது உறுப்பினரான திரு ஆறுமுகம் அவர்களை
ஒரு ஃபார்மல் இன்ஸ்டாலேஷன் பண்றதுக்காக நம்ம நாராயணன் சாரை கூப்பிடுறேன். ப்ளீஸ். மனிதராக வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். ஏன்னா நாம இன்று மனிதராக வாழ்கிறோமா என்றால் சுய நலமிகளாக வாழ்கின்றோம், நலமாக நன்றாக. அதுல இருந்து நாம வெளியே வரணும் அப்படின்னு சொன்னா நம்ம மனுஷனா இருக்கணும் முதல்ல. அதுக்கப்புறம் நாம சமூகத்துல ஒன்றாக இருக்கலாம், உயர்வாக இருக்கலாம், மேன்மையாக உயர்வாக போயிட்டே இருக்கலாம். முதல்ல நம்ம சின்னதுல இருந்து வரணும். முதல்ல மனுஷனா இருக்கணும். மனிதமாக இருப்பதற்கு எங்களுக்கு கற்றுக் கொடுத்த இயக்கம் லயன்ஸ் கிளப், இன்டர்நேஷனல் லயன்ஸ் கிளப். ஆகையினால் அதில் உறுப்பினராக இணைந்து இருக்கும், புதிய உறுப்பினராக இணைந்து இருக்கும் திரு ஆறுமுகம் அவர்களை வாழ்த்தி எங்கள் இயக்கத்தில் இணைந்து கொள்ள வரவேற்கும்படி திரு நாராயணன் ஐயா, எங்களது மூத்த தலைவர் என்று சொல்லலாம், இளைஞர் என்றும் சொல்லலாம். ஏன்னா அப்பதான் நான் குழந்தையாக இருக்க முடியும். ஆகையினால் அவரை அழைக்கிறேன். சேரிட்டி பிரசிடென்ட் மிஸ்ஸஸ் லயன் மாத இதழ்கள், உலகளாவிய புத்தகங்கள் சிலவற்றில் கலந்து கொண்டு எழுதும் வாய்ப்பெல்லாம் கிடைச்சது. அதெல்லாம் பாஸ்ட், அதெல்லாம் விட்டுருவோம். நம்ம இறந்த காலத்திலே இருந்த நிகழ்காலத்தை மிஸ் பண்றதுக்கு சான்ஸ் நிறைய இருக்கு. அது போயிட்டு இருந்தது. இப்போ இந்தியன் விமன் எலைட் அசோசியேஷன் என்ற அமைப்பின் மூலம் நம்ம மஞ்சுளா மேடம் அதில் இணைஞ்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். நன்றி. எதுனா அதுல ஒரே டார்கெட், 2 லட்சம் பெண்களுக்கு தொழிற்கல்வியை கொடுக்க வேண்டும் அப்படின்றது. 2 லட்சம் சென்ட்ரல் கவர்மெண்ட் கூட கொடுக்கறாங்க. தொழிற்கல்வி வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட், மத்திய அரசு கொடுக்கறாங்க. ஆனா நாங்க இந்த பயணத்தை ஆரம்பித்து 5 வருடம் இருக்கோம். அப்பப்போ எங்களால என்ன முடிகிறதோ ஒரு சின்ன கெட் டுகெதர், அப்போ ஒரு 25 பேர் 50 பேர் பெண்கள் வருவாங்க. அவங்களுக்கான தொழிற்கல்வியை கொடுத்துட்டு இருக்கோம். சத்தம் இல்லாம பண்ணிட்டு இருக்கோம். பட் டார்கெட் வந்து 2 lakh women. ஏன் 2 லட்சத்துக்கு போவோம் அப்படின்ற ஒரு எண்ணுக்கு வந்தோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. என்னன்னா தமிழ்ல வந்து முகநூல்ல ஒரு விஷயம் பண்ணினோம். என்னன்னு கேட்டீங்கன்னா பஞ்சாயத்து இங்கே அப்படின்ட்டு. பஞ்சாயத்துனா தினமும் வந்து ஒரு தலைப்பு எடுத்துக்குவோம். தினமும் காலையில 6 மணிக்கு வந்துரும். எப்பல இருந்துன்னா 2011ல இருந்து காலையில 6 மணி ஆயிடுச்சுன்னா ஒரு பதிவு வரும். இந்த பிரச்சனை இதை எப்படி தீர்க்கிறது அப்படின்றதான் பதிவு. அது அப்படியே வந்து 1000 தலைப்புகள் தொடர்ந்து பேசணும், திங்கள் முதல் வெள்ளி வரை. அப்போ 1000 பிரச்சனைன்னு சொல்லும் போது 950க்கு மேல அது தலைப்பே கிடைக்கல. உலகத்துல 1000 பிரச்சனை எல்லாம் இல்லவே இல்லை. அது என்னன்னா அந்த நிமிஷம் மனுஷனுக்கு மைண்ட்ல ஒரு டிப்ரெஷன் ஒண்ணு வருது பாருங்க, உடனே சொல்லிடுவான் ஆஹா பிரச்சனை, இட் won't be solved அப்படின்னு சொல்லிடுவான். ஆனா தீர்க்க முடியாத பிரச்சனைகள் என்பது எதுவுமே இல்லைன்றத 950க்கு மேல தலைப்பே கிடைக்கல. ரிப்பீட்டட் டாபிக்ஸ் தான் நாங்க பேசணும். உலகத்துல இருக்க எல்லா பிரச்சனையும் பத்தி பேசணும். ஆனா அதனால 1000 பேச முடிஞ்ச நம்மளால 2 லட்சம் செய்ய முடியும் தானே. ஆகையினால செய்ய ஆரம்பிச்சோம், செய்துட்டு இருக்கோம். ஆனா இந்த வேர்ல்ட் ரெக்கார்டு அப்படின்னு எடுத்து வரும்போது மக்களுடைய பார்வை இந்த உலக சாதனையின் மேல். சாதனை பிடிக்கிறதுனா ஒரு மனுஷன், ஏன் கேட்டா நாம பிறந்ததே ஒரு சாதனை, இல்லைன்னா நாம பிறந்திருக்கவே முடியாது. ஆக சாதனை என்பது நம்ம ரத்தத்தோட நம்ம மூச்சு முதல் கடைசி வரை மனிதனுக்கு உள்ள ஒரு விஷயம். ஆனா அது வெளியே சொல்றது இல்ல. இப்போ லயன்ஸ் கிளப் அப்படின்னா சார் சொன்னாங்க இனிமே நீங்க சர்வீஸ் பண்ணணும், கண்டிப்பா சர்வீஸ் பண்ணணும். ஆனா போட்டோ எடுத்து செல்ஃபி எடுத்து உடனே ஒருத்தருக்கு ஒரே ஒரு 50 ரூபாய்க்கு ஒரு உணவு பொட்டணம் ஒண்ணு வாங்கிக்கிறவாங்க, கொடுத்துட்டு ஒரு போட்டோ எடுத்துறாரு. தப்பு. அது அவனை அவமானப்படுத்துற மாதிரி. அது அது தேவையில்லாத ஒன்று. நீங்க கொடுக்கலாம், கொடுக்கும் போது உங்க மனசு நிறையுது, அவரோட வயிறு நிறையுது, பாத்தீங்களா? அதை விட வேற பெரிய விஷயம் எதுவுமே கிடையாது.
ஆனா அதே போல சாதனை அப்படின்னு சொல்லும்போது 4 பேர் சொல்லும் போது 5வது ஒரு மனிதன் உருவாவான். அடுத்து நான் என்ன சாதிக்க போகிறேன் என்று யோசிப்பான். அங்கதான் நாட்டின் வளர்ச்சி மட்டும் இல்ல, உலகத்தின் வளர்ச்சி மட்டும் இல்ல, எல்லா வளர்ச்சிகளும் அங்கேதான் ஆரம்பிக்குது. ஒவ்வொரு நிமிடமும் மனுஷன் யோசிக்கிறான் பாத்தீங்களா, நான் என்ன செய்ய போறேன், நான் என்ன செய்ய போறேன், என்ன செய்ய போறேன்னு சொல்லிட்டு. அங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஆரம்பத்தை ஆரம்பித்து வைக்கிறார்கள். சாதனைகள் உருவாக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன. சரி, இப்போ கரண்ட்ல ஒரே ஒரு விளம்பரம், சும்மா எல்லாருக்கும் வந்து தன்னை பத்தி பேசுறதுனா ஒரு பெருமை தானே. நான் கொஞ்சோண்டு பெருமை பேசிக்கிறேன், ஒரே ஒரு வார்த்தை பெருமை பேசிக்கிறேனே. என்னன்னு கேட்டீங்கன்னா, எனக்கு ஒரு நல்ல கணவர், அம்மா நீ ஓடுமா, இப்படி ஓடுமா அப்படி ஓடுமான்னு கைட் பண்ணுவார். குட் கைடன்ஸ், நல்ல சப்போர்ட்டர். ஒரு பெண்ணுக்கு பின்னால் ஒரு ஆணுக்கு ஓகே, ஐ வில் சப்போர்ட் ஹிம். நான் ஓடணுமா, ஐ வில் சப்போர்ட். அது அவ்வளவுதான், ரைட், ஓகே. இப்படி ஓடிக்கொண்டிருக்கும் போது இந்த ஓட்டத்தில் ஒரு சாதனையை நான் உணர்ந்தேன். இப்ப ரீசெண்டா ஒரு 15 நாள் 20 நாளைக்குள்ளார ஒரு சாதனை படைச்சிருக்கோம். கொஞ்சம் எனக்காக கை தட்டுங்களேன். இனிமேல் வரப்போகுது, பட்டாசு வைக்கிறோம்னு ஒண்ணு பயந்து தூரமா நிக்கிறீங்கல்ல, அதே மாதிரி சாதனை சொல்லும் போதே பட்டாசு வச்சிருந்தோம். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, மலேசியாவில் கல்லூரி மாணவர்கள் 1000 பேர் புதிய தமிழ் என்ற தலைப்பில் எழுதி கொண்டிருக்கிறார்கள். 1000 மாணவர்கள் மலேசியாவில். இது நம்பர் 1. அதுக்கு முன்னால 0.1 என்ற ஒரு சாதனை உண்டு, துவக்கம். அது என்னன்னு கேட்டீங்கன்னா, அதுக்கு நம்ம வந்து கொஞ்சம் பின்னால போனோம். மகேஷ் அதாவது பழைய படங்கள்ல போகல, அப்படியே கற்பனையில போவாங்க, அப்படியே டாட் 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 போட்டு போகல, அது மாதிரி கொஞ்சம் பின்னால போனோம். We have to go to 2017, 18. என்ன சாதனை அப்போ பண்ணோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 1330 கவிஞர்களின் தொகுப்பினை வெளியிட்டோம். 1350 பக்கம் கொண்டது. அப்போ எல்லா நாடுகள்ல இருந்து எழுதினாங்க. ஒரு நாடு எங்க தமிழ் பேசுறாங்க அவங்க எழுதினாங்க. ஆனா தமிழோடு நின்று போவதல்ல மனிதம், அது மனிதமும் அல்ல. அடுத்ததாக ஹிந்திக்கு போக இருக்கிறோம், மலையாளத்திற்கு போக இருக்கிறோம். என்ன தொடர்பு இருக்கிறது? இது எழுதின உடனே மலேசியாவிலிருந்து பெரும் கூட்டம் வந்தது, பெரும் திரளான கூட்டம். யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டீங்க. 1000 மக்கள் எழுதினார்கள். 1000 மலேசியர்கள் தமிழ் கவிதை எழுதினார்கள். அந்த தொகுப்பு வருது. டு பி ஃபிராங்க், அது ஒரு ரெக்கார்ட். 1000 பேர் எழுத செய்ய முடிந்தது. இங்கிருந்து அங்கே இருப்பவர்களை நான் 4 முறைக்கு பயணப்பட்டிருக்கிறேன். ஆனா ஒரு நேரம் என்ன ஆச்சுன்னு கேட்டீங்கன்னா, நாங்க போகும்போது கூடாது அப்படின்னாங்க. ஸோ நான் பொதுவாகவே எல்லா விஷயத்துக்கும் குவாலிட்டி தான் பார்ப்பேன். ஏன்னா குவாலிட்டி இருந்ததுன்னா நம்ம அதை வந்து ரொம்ப இது பண்ணி ஐ மீன் we can improve it. ஸோ எனக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு குழந்தை வளர்ப்பு. அருமையாக சொன்னார்கள். வள்ளுவ பெருந்தகை அழகாக சொல்லுவார், குழலினிது யாழினிது என்பர் தம்மக்கள் மழலை சொல் கேளாதவர் என்று. அப்போ ஒரு குழந்தை எவ்வளவு முக்கியம் என்பதை வள்ளுவ பெருந்தகை சொல்லியிருக்கிறார். அவரே அடுத்த குரலில் சொல்லுவார், ஈன்ற பொழுதில் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்டார் தாய். அப்ப அந்த குழந்தை எப்படி வளர வேண்டும், எப்படி சான்றோடாக இருக்க வேண்டும் என்பதை கூட சுட்டி காட்டுகிறார். அதைத்தான் சொல்லுவார்கள், குழந்தை வளர்ப்பு என்பதை நாம் எப்படி பிரிக்கலாம் என்று சொன்னால், கருவில் இருக்கும் பொழுது குழந்தை வளர்ப்பு, குழந்தை பிறந்த பிறகு குழந்தை வளர்ப்பு, இப்படி 2 வகையாக பிரித்துக் கொள்ளலாம். அப்படி 2 வகையாக பிரிக்கும் பொழுது, கருவில் இருக்கும் பொழுது ஊட்டச்சத்துக்களையும் குழந்தைகளுக்கு தேவையான அந்த சத்துக்களையும் கொடுத்து வளர்ப்பது குழந்தை கருவிற்கு முன்னே. குழந்தை பிறந்த பிறகு நாம் குழந்தையை எப்படி வளர்க்க வேண்டும்? இன்றைய காலகட்டத்தில் குழந்தை வளர்ப்பு என்பது ஒரு அரிதான செயல். அதைத்தான் அழகாக சொல்வார்கள். பாரதி மிக அழகாக சொல்லுவார், காலை எழுந்தவுடன் படிப்பு, பின்பு கனிவு கொடுக்கும் நல்ல பாட்டு, மாலை முழுதும் விளையாட்டு என்று வழக்கப்படுத்திக் கொள்ளு பாப்பா என்று. குழந்தை எப்படி இருக்க வேண்டும்? காலை எழுந்தவுடன் படிக்க வேண்டும், மாலை முழுதும் விளையாட சொல்ல வேண்டும். இன்றைக்கு நாம் அதை அனுமதிக்கிறோம் என்று பார்க்க வேண்டும். அதை நாம் கண்டிப்பாக செயல்படுத்த வேண்டும். அது மட்டுமல்ல, குழந்தைகளிடம் அந்த வீர உணர்வுகளை வளர்க்க வேண்டும். இன்றைய குழந்தைகளை பார்த்து சொன்னா அடம்பிடிக்கும்.
குழந்தைகள் பார்த்து சொன்னீங்கன்னா நாம் எதை செய்யக்கூடாது என்று சொல்லுகிறோமோ அதைத்தான் அவர்கள் செய்வார்கள். அப்ப ரோல் மாடலாக இருக்க வேண்டியது யாருடைய கடமை என்று சொன்னால் பெற்றோருடைய கடமை. குழந்தைய நீ காலையில் எழுதுன்னு சொல்லிட்டு நாம தூங்கக்கூடாது. குழந்தை எழுதுவதற்கு முன்பு நாம் எழுந்திருக்கும். குழந்தைகளுக்கு நல்ல செயல்களை கற்றுத் தருபவர்கள் யாராக இருக்க வேண்டும் என்று சொன்னால் அது பெற்றோர்களாகத்தான் இருக்க முடியும். எந்த குழந்தையும் நல்ல குழந்தை தான் மண்ணில் பிறக்கையிலே, அவன் நல்லவனாவதும் தீயவனாவதும் அன்னை வளர்ப்பதிலே என்று சொல்லுவார்கள். அழகாக ஒரு திரைப்பட பாடல் கூட சொல்வார்கள். இந்த பச்சை கிளிக்கொரு செவ்வந்தி பூவில் தொட்டிலை கட்டி வைத்தேன், அதில் பட்டு தூகிலுடன் அன்னச்சிறகினை மெல்லன இட்டு வைத்தேன், நான் ஆராரோ என்று தாலாட்ட. அடுத்த வரி போடுறான், இன்னும் யார் யாரோ வந்துன்னை பாராட்ட. அப்ப தாய் என்பவர் தன்னுடைய குழந்தையை வளர்ப்பதற்காக தாளாட்டுகிறாள். ஆனால் இந்த உலகத்தில் இருப்பவர்கள் எல்லோரும் வந்து அந்த குழந்தையை பாராட்ட வேண்டும் என்று சொல்லுகிறார். அதைத்தான் அழகாக சொல்லுவார்கள். குழந்தை வளர்ப்பு என்பது ஒரு பெரிய கலை. உலகத்திலேயே மிக சிறந்த பணி எது தெரியுங்களா? ஆசிரியர் பணி தான். நான் ஒரே ஒரு 30 செகண்டுடைய அறிமுக உரையை நான் வைக்கலாம்னு நினைக்கிறேன். 39 ஆண்டுகளாக ஆசிரியர் பணி செய்து வருகிறேன். கல்வி அதிகாரியாக பணியாற்றி மீண்டும் ஆசிரியர் பணிக்கு திரும்பி இருக்கிறேன். சென்ற மாதத்தோடு பணி நிறைவு பெற்று இந்த கல்வியாண்டு முழுவதும் பணிபுரிவதற்கான வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. உண்மையிலேயே மிக சிறந்த பணி. இன்னரும் கனி சோலைகள் செய்தல், இனிய நீர்த்தல் சுனைகள் ஏற்றுதல், அன்ன சத்திரம் 1000 வைத்தல், ஆலயம் 10,000 நாட்டல், பின்னமுள்ள தர்மங்கள் யாவினும் பெயர் ஒழுங்கி நின்றுளிர செய்தல், அன்ன யாவினும் புண்ணியம் கோடி ஆங்கோர் ஏழைக்கு எழுத்தறிவித்தல் என்று சொன்னான் பாருங்கள். ஆக அப்படிப்பட்ட பணி, சிறப்பான பணி ஆசிரியர் பணி. அந்த ஆசிரியர் பணியில் கூட குழந்தை வளர்ப்பு அடங்கியிருக்கிறது. குழந்தை வளர்ப்பு என்பது பேச வந்தது கருத்து. குழந்தை வளர்ப்பு என்பது என்று சொன்னால், குழந்தை வளர்ப்பதில் பெற்றோர்கள் தன்னை ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும், ஆசிரியர்கள் தன்னை ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும், இந்த சமுதாயம் தன்னை ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும், உற்றார் உறவினர்கள் தன்னை ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும். ஐயா அவர்கள் சொன்னது போல கூட்டு குடும்பத்தில் தான் அத்தனை நல்ல செயல்கள் அந்த குழந்தைக்கு கிடைக்கிறது. மாமன், மாமி, அத்தை போன்ற எல்லோரும் இருக்கும் பொழுதுதான் அந்த குழந்தைக்கு தேவையான நற்பண்புகள் எல்லாம் இங்கே வளர்க்கப்படுகிறது. அப்போ நேரம் கருதி ஒரு குழந்தை வளர்க்கப்பட வேண்டும் என்று சொன்னால் அந்த குழந்தைகளிடம் நல்ல பண்புகளை, நல்ல சமுதாயத்தை உருவாக்கக்கூடிய பண்புகளை குழந்தைகளிடம் வளர்க்க வேண்டும். முக்கியமாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் ஒரு நல்ல குடிமகனாக குழந்தையை வளர்க்க. அந்த நல்ல குடிமகனாக வளர்ந்தால்தான் இந்த சமுதாயத்திற்கு தன்னாலும் பிறரால் இந்த நாட்டிற்கு பெருமை சேர்க்க முடியும் என்பதை மட்டும் கூறி, ஒரு நல்ல குடிமகனாக வளர்ப்பதில் பெற்றோர்களாகிய நமது பங்கும், ஆசிரியர்களுடைய பங்கும், சமுதாயத்தினுடைய பங்கும் அடங்கியிருக்கிறது என்பதை மட்டுமே குறிப்பாக காலம் கருதி இந்த உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி ஐயா. அடுத்த மேடையில் தாமதமாக இருப்பது நேரம் காலம் மிகவும் குறைந்த ஆசிரியராக, அதற்கு முன்பாக என் அன்னை தமிழுக்கு அருந்தமிழ் வணக்கங்கள் உரித்தாங்க. இது கொடுமைகள் இழைத்தால் என்ன இடுகாடு. இந்த திருக்குறளுடைய உண்மையான பேர் திருக்குறளாகவும் நின்று சகோதரர் அஜயன் அவர்கள் ஒவ்வொருவரையும் பற்றி எப்ப பாரு இதே பண்ணிட்டு இருப்பேன் அப்படின்னு சொல்லக்கூடாது. அப்படியம்மா உனக்கு தலைவலிக்குதான், சரி என்ன பார்த்துக்கலாம். இப்படி வந்து ஏறி வாங்கிட்டு இந்த பக்கம் வந்துருங்க ப்ளீஸ். கொஞ்சம் டைம் ஷார்டேஜ் ப்ளீஸ். அடுத்ததாக ஜனனி பேசவே இல்லையே, ஏன்? பரவாயில்ல. ஜி ஜனனி அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம், உடனே வாங்க. அடுத்ததாக ரோஹித் நாராயணா அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். ரோஹித் மாமா, ரோஹித் நான் You want to go? Ready? Sir, wait. Sir, look here, sir, look here. Madam? Madam? ಮೊದಲ ರೆಕಾರ್ಡ್ You come here. அடுத்ததாக செல்வி ஜனனி, அடுத்ததாக செல்வி ரோஹித் நாராயணா. அடுத்ததாக எஸ் அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம்.
ரோஹித் மாமா ரோஹித் நான் ஃபேன் ஐ became a fan. You want to go? Ready? Sir, wait. Sir, look here, sir, look here. Madam? Madam? இப்ப இல்லைண்ணா முதல்ல ரெக்கார்ட் Tamilians in the international level. Let us give him a big hand and applause. Sir, face Malika. Ready, sir? Hello, smile. Ready, smile. Okay, sir, wait a minute. One more. Ready? Hello, smile. இங்க மட்டும் பாருங்க. Ready? அவர் மட்டும் தனியா அவஸ்தைப்படுவார். சார் கை வலிக்குதா பாருங்க. Okay, sir. அவங்க மலையாளம் சார். Ready, sir? Ready? Smile பண்ணுங்க. Ready? Ready? Smile. அண்ணா வாங்க